எனக்கு நல்ல பழக்கம். என்னுடைய அருமை சகோதரன். நான் இப்போ கூட அவங்க என்ன அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. நானும் என்னம்மா டீச்சர் தான். அந்த அந்த கேட்டகரியில் போகல. அவர்கிட்ட பழகிறப்போ என்னம்மா என்னது நைட்டு எனக்கு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி மீட்டிங் இருக்கு, கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொன்னாங்க. நானும் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, சில மீட்டிங்லாம் கொஞ்சம் நாள் தவிர்த்து இருந்தாலும் இது கண்டிப்பாக வரணுன்ட்டு நான் நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். 10 மணிக்கு 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறப்போ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கலைஞர் வந்துட்டேன். அந்த வகையில் தலைமை ஆசையாக இன்றைக்கு இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்ற அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுதியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், புதிதாக வேறொரு பள்ளியிலிருந்து விருப்பப்பட்டோ அல்லது வெறுப்போ எனக்கு தெரியாது, விருப்பப்பட்டு இந்த பள்ளிக்கு தேர்ந்தெடுப்பார் எழுதி விட்டு வந்துடலாம். ஆனால் வெறுப்பா சில பள்ளியெல்லாம் கேட்டு கிடைக்காத போய் இந்த பள்ளியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட வந்துடலாம். என்னையும் தப்பாக நினைக்காதீங்க. விருப்பப்பட்டு வந்து இந்த பள்ளியினுடைய நிலைமையை பார்த்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துல வந்து 3 months ஆயிடுச்சு சார். 3 months ஆயிடுச்சு. 3 months வரைக்கும் 3 மாதம் ஆயிடுச்சு. 3 டீச்சருங்க இந்த பள்ளிக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாலே ஒரு டீச்சர் தான், எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க. அவங்க நான் அம்மா டீச்சர் தான் சொல்லுவோம். பிள்ளைங்கள்லாம் கூட அம்மா டீச்சர் தான் சொல்லுவாங்க, நானும் அம்மான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க அந்த காலத்துலேருந்து அம்மா டீச்சர் தான் நானும் கூப்பிடுவேன். அந்த வகையில் இன்றைக்கு வருகை தந்து ஆசிரியர் பெருமக்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உள்கட்டமைப்பு என்று சொல்லி புதிதாக பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய தலைவர் மற்றும் உபத்தலைவர் மற்றும் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சில பேரெல்லாம் சொன்னாங்க, நான் உள்ளபடி ரொம்ப பூரிப்படைஞ்சேன். இவ்வளவு பெற்றோர்கள் இந்த ஆர்வமாக எங்கிட்ட கேட்டேன், எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு. எனக்கு கொஞ்சம் நான் ஆப்ரேஷன் பண்ணனால என் கண்ணு 2 கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு. 2 கண்ணும் ஒரே நேரத்தில் பண்ணதால அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க தற்சமயம் எனக்கு கொஞ்சம் பார்வை கம்மியாகிடுச்சு. அதனால் கேட்டேன் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு கேட்டேன். இதில் ஒரு 35-40 பேர் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். என் வாழ்நாளே இவ்வளோ பெற்றோரை நான் பார்த்து அதாவது முகத்துக்காக நான் வந்து இந்த அளவுக்கு பார்த்து கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். வெரி குட், வெரி குட். அந்த அளவுக்கு வருகை தந்து சில பணிகள் வீட்டு வேலையாக இருக்கும். பிள்ளைகள் வீட்டு வேலைக்கு ஸ்கூல் அனுப்பிச்சிட்டா கூட மற்ற வேலைகளுக்கு மத்தியானம் சாப்பாடு நேரம் மற்றவங்க சாப்பாடு செய்யணும், அது வேலையெல்லாம் இருக்கும். துணிமணி துவைக்கணும், வீட்டு சுத்தம் பண்ணணும். இவ்வளோ வேலையை விட்டுட்டு வந்து உட்காந்துக்கலாம். உள்ளபடியே உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் தான் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு முன்னாலே பேசிய நகராட்சி மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அவர் இன்னைக்கு இந்த தேர்தலில் நிற்க போகிற என்கிட்ட வந்த பிறகே சொல்லிட்டேன், அம்மா நீ வெற்றி பெற்றுடுவ, நீ என் மக போல வேட்பாளர் இல்லை என் மக போலன்னு சொல்லி நான் அந்த சகோதரியை ஏற்றுக்கிட்டு என் மகளாக சிலவர் காலில் விழுந்து அவரை ஓட்டு கேட்டு இன்றைக்கு வெற்றி பெற்று இன்றைக்கு பள்ளிக்கு வேண்டிய அத்தனையும் செய்கிறேன் என்று சொல்லுகிற போது நான் ரொம்ப பூரிப்படைகிறேன். ஏன்னா ஒரு படித்தவர் அப்படிதான் படித்தவர் எப்படி பேசுவாரோ அந்த நாலேஜ், அந்த டெக்னாலஜி, அந்த ஸ்டைலில் பேசுனாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அவங்க பேசி இன்றைக்கு பள்ளிக்கு வேண்டிய வந்த உடனே இந்த பள்ளிக்கு கிட்டத்தட்ட 25-20 சேர்க்கிட்ட 30 சேர்க்கிட்ட பிள்ளைங்களுக்கு சின்ன சேரில் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில உதவிகளும் செஞ்சுருக்காங்க. வந்த உடனே இன்னும் பல உதவிகள் செய்வதாக சொல்லி சொல்லியிருக்காங்க. உள்ளபடி அந்த நான் மாவட்ட உறுப்பினருக்கு இன்னும் பணிகள் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து பாருங்க, இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சது 1961. இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சது எத்தனை வருஷம் பாருங்க, 65 வருஷம் இருக்குங்களா டீச்சர்? ஆமாம், 65 வருஷம் ஐயா. 65 இருக்குங்களா? ஐயா.
எனக்கு வந்து நான் தான் முதல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாப் பண்ணுங்க. ஆரம்பிச்சு முதல் மாணவன். அதுக்கப்புறம் என்னோட சில பேர்லாம் சேர்ந்தோம். இங்கே வெளியே ஆகி அவர் என்னோட படிச்சு வெளியே ஆகி அவர் என்னோட படிச்சு இன்னும் சில பேர்லாம் மறந்துட்டாங்க. இன்னும் போன வாரம் கூட ஒருத்தர் மறந்துட்டாங்க. என்னோட படிச்சு ஜேக்கப்னு ஒருத்தர் ரிப்போர்ட்டர் அவர் இறந்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் இறந்துட்டாங்க. இருந்தாலும் சில பேர்லாம் இருக்காங்க இருக்காங்க. நான் முதல்ல இந்த 61 படிக்கிறப்போ எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சலுகைலாம் கிடையாது. பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்குல்ல, அதுதான் எங்களுடைய ஸ்கூல். சின்ன ஒரு கொட்டா, அந்த கொட்டாயில் தான் நாங்கள்லாம் படித்தோம். தங்க கொட்டாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் மைதானம் கிரவுண்டாக மைதானமாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி அம்மா சகோதரியுடைய முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த முதியோர்கள் இந்த ஊரை பள்ளிக்கூடம் வேணும்னு சொல்லி இந்த பள்ளிக்கூடத்தை இந்த உருவாக்கினாங்க. அன்றைக்கு இவ்வளோ 5வது வகுப்பு தான் இருந்துச்சுனால படிக்கிறப்ப 5வது வகுப்பு தான் இருந்தது. 5வது வகுப்பு நாங்கள் படித்த போது அப்போலாம் சாப்பாடு மறைந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் மதிய உணவு என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். மிகப்பெரிய சாதனை தலைவர் காமராஜ். அவர் மதிய உணவு என்ற திட்டத்தை கொண்டு வந்து அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு மதிய உணவு போடணும், இந்த மதிய உணவு போட்டாவது பிள்ளைங்க வந்து படிக்கட்டுமே அந்த நல்ல எண்ணத்தில் அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் மதிய உணவு கொண்டாந்தார். அந்த மதிய உணவை நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ப்ரேயர் முடிஞ்சிடும். ப்ரேயர் முடியும் 5வது நாங்கள்லாம் படிக்கிறப்போ கொஞ்சம் பேர் அப்படி இப்படி சேர்ந்தாங்க. ப்ரேயர் முடிஞ்சதும் நான் என்னுடைய அறுவை சகோதரி ஏக்கத்தையும் ஒருத்தர் சைக்கிள் சாப்பிட்டு அவர்களெலாம் சேர்ந்து காலையில் கிளம்புவோம். இங்கேருந்து ஏரிக்குள்ளவே போயிட்டு, அப்போல்லாம் ஏரி வீடுங்க கிடையாது, இந்த ஏரியில் உள்ள இந்த வீடுலாம் கிடையாது. இதுதான் ஏரி, பெரிய ஏரி. இந்த ஏரி 140 ஏக்கர் உள்ள ஏரி. இன்னைக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் கூட இல்லை, நல்லா வீடுகள் ஆகி போச்சு. அன்றைக்கு பார்த்தோம்னா இங்கேருந்து பார்த்தா அந்த ஆதிநாதர் ஏரிகளை தெரியும். அங்கே கொஞ்சம் தள்ளி வைக்க நின்று பார்த்தா தெரியும். அதுக்கு மேலே நான் உள்ளே நடந்து போயிட்டு சேலை உள்ள போயிட்டு அங்கே ஒரு ஸ்கூலில் நமக்கு ஸ்கூலுக்கு ட்ரம்மில் இது ஒரு ட்ரம் கட்ட படிக்கிறது ஒரு ட்ரம்மு. அந்த ட்ரம்மில் கோதுமை சாதம், ஒரு நேரத்தில் தயிர் சாதம் இப்படி செஞ்சு வச்சுருக்கோம். அதை தலைமையில செஞ்சுட்டு அப்படியே ஏரிக்குள்ளேயே வரும். வேல் முடிஞ்சதும் ஏரிக்குள்ளேயே வந்து மதிய உணவு போடுவோம். அப்போல்லாம் அப்படி தான் நாங்கள் கொண்டு வந்து போட்டோம். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து யூனியன் செஞ்சு கொண்டு வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கு பார்த்தோம்னா பள்ளியும் பல கட்டிடங்கள் உருவாயிடுச்சு. அதே நேரத்தில் பிள்ளைகளும் அதிக அளவில் சேர ஆரம்பித்தாங்க. சேர ஆரம்பித்த பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்தார். ஏன்னா பிள்ளைகள் படிக்கணும், இந்த பிள்ளைங்க சத்தோடு இருக்கணும், அந்த நல்ல எண்ணத்தில் அவர் ஆட்சிக்கிட்டே இருக்குது. சத்துணவு கொண்டு வந்தார். சத்துணவு கொண்டு வந்து அங்கங்கே அங்கன்வாடிகளை பால்வாடிகளை நிரூபித்து அந்த பிள்ளைங்களுக்கு அங்கங்கே சாப்பாடு போடணும், அந்த பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சத்துணவு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் சத்துணவு மட்டும் கொடுத்தா போதாது, பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்க படிக்கணும், அறிவுத்திறனை வளர்த்துக்கணும், அந்த பிள்ளைங்க ஏழ்மையான பிள்ளைங்க, அந்த வீட்டில் என்ன செஞ்சுருப்பாங்களோ எது செஞ்சுருப்பாங்களோ, அந்த குழந்தைங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குமோ தெரியாது. ஒரு இந்த விற்கிற விலைவாசிக்கு ஒரு 2 முட்டை வாங்கினாக்கா 3-4 பேருக்கு பங்கு போட்டுக்கணும். அதை பாதியாக போட்டு தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, 5 குழந்தைங்க 4 பேருக்கு 3 பேருக்கு 5 பேருக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க வீட்டில். அப்படி உள்ள நிலைமையை மாற்றணும். மாற்றி வாரம் 3 முட்டைகள் குழந்தைகளுக்கு சத்தோடு கூடிய முட்டையும் கொடுக்கணும் சொல்லி சத்துணவோடு சேர்ந்த முட்டையும் கொடுத்தாரு டாக்டர் கலைஞர் அவர்கள். நான் ஏதோ தவறா நீங்க நினைச்சது என்ன, ஏன்னா இதெல்லாம் செய்யறாங்க நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக செஞ்சாங்க, நமக்காக. நான் சாப்பிட்ருக்கேன் கோதுமை ரவா, இந்த இது நான் கலவி வரும். நாங்களாம் அந்த காலத்தில் சாப்பிட்டோம், இந்த ஸ்கூலில் சாப்பிட்டோம். இந்த ஸ்கூல் தான் நான் படித்த ஸ்கூலு, நான் தான் சொல்கிறேன். அப்புறம் வேற ஒரு ஸ்கூலில் போனோம் பார்த்தோம். இருந்தாலும் இந்த ஸ்கூலை விடாமல் தொடர்ந்து
நானும் ஒரு 40 ஆண்டு காலமாக தொடர்பு கொண்டிருக்கேன் இந்த ஸ்கூலோட. அது மாதிரி சத்துணவு கூட குட்டியும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இது மட்டும் போதாது, மதிய உணவு கொடுத்தா மட்டும் போதாது, பிள்ளைங்க நல்லா சத்தோடு இருக்கணும். சில பிள்ளைங்க வரல, ஏன்னு கேட்டால் மதிய உணவு மதியானம் காலையில் சாப்பாடு இல்லை, அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, அம்மா சாப்பாடு செய்யலை, பசியோடு வர பிள்ளைங்களை பார்க்குறோம். பசியோடு சில பிள்ளைங்க வரும், அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க போடுறாங்க. அதனால ஆனால் அது வரைக்கும் 1 மணி வரைக்கும் அந்த பிள்ளைங்க எப்படிடா இருக்கும் அப்படின்னு நினச்சி பசியோடு அந்த பிள்ளைகளுக்கு பசியாற்ற வேண்டும் என்று நினைத்தா இன்றைக்கு ஆளுகிற தமிழகத்தை ஆளுகிற தலைவர் ஸ்டாலின் அவர்கள் காலையில சிற்றுண்டியே கொடுக்கணும். காலையில் அந்த பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி கொடுக்கணும், டிஃபன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த, அதாவது மதிய உணவு கொடுத்த பெருந்தலைவர் காமராஜ், மிகப்பெரிய தலைவர், நாட்டிலே உயர்ந்த நிலையில் வந்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜ். அதுக்கப்புறம் சத்துணவு தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் சத்துணவோடு முட்டையும் தர வேண்டும் என்று அந்த உதாரணத்தை அந்த மக்கள் பிள்ளைகளுக்கு ஊக்கத்தை தர வேண்டும், உற்சாகத்தை தர வேண்டும், அந்த பிள்ளைகள் உணவை நன்றாக உண்ண வேண்டும் என்று சொல்லி உணவோடு முட்டையை கொடுத்தவர் தமிழ்நாடு தலைவர் டாக்டர் கலைஞர். அதுக்கப்புறம் பார்த்தா காலையில் உணவு இல்லாமல் வர பிள்ளைகளை பார்க்குறோம். அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, சாப்பாடு செய்யலை, மயங்கி இருந்த பிள்ளைகள் எவ்வளோ உண்டு. இந்த இடத்துல இல்லையோ சில ஸ்கூல்களில் இந்த மாதிரி காலையில் எழுந்து வந்த பிள்ளைங்க அதை பார்த்தாரு. இன்றைக்கு ஆளுகிற தளபதி ஸ்டாலின் காலையில் சிற்றுண்டியும் கொடுங்க, அரசாங்கத்தில் பணம் எல்லாம் கூட பரவாயில்ல, அதை நாம் எப்படி பண்ணுறோமோ பண்ணிக்கலாம், சிற்றுண்டியும் கொடுங்க. காலையில் சிற்றுண்டி, பூரி, சில நேரம் பொங்கல், சில நேரம் எதனோ விதமான சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க காலையில். இல்லை பிள்ளைங்களுக்கு நீங்கள் பார்த்துப்பீங்க, கொடுக்குறாங்களாம்மா பெற்றோங்க சொல்லுங்களேன், அந்த பெற்றோர்கள் சொல்லுங்கள், நம்ம பிள்ளைங்களுக்கு காலையில் சாப்பிடுதல எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கா. காலையில் பிள்ளைங்களுக்கு சிற்றுண்டி கொடுக்குறோம், மதியானம் மதிய உணவு தரோம், முட்டை தரோம், இது சத்தான மாவு தரோம். இவ்வளவும் தந்த யாருக்காக? வருங்காலத்தில் இந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்று எந்த கனவு கண்டாரோ அப்துல் கலாம், இந்த மாணவர்கள் இந்த நாட்டில் உருவாகி வேண்டும், படித்து இந்த நாட்டிலே பல விஞ்ஞான முறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அப்துல் கலாம் கனவு கண்டார். மிகப்பெரிய தலைவர், போற்றுதலுக்குரிய தலைவர் அப்துல் கலாம். அவர் கண்ட கனவை நினைவாக்க வேண்டும் சொல்லி படிக்கிற மாணவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் சொல்லி உலகம் தருகிற அரசாங்கம் என்று சொன்னால் அது யாருக்காக? நமக்காக, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காக. இதற்காக நாங்கள் என்ன சொல்றோம்னா, எனக்கு முன்னால் பேசிய மாமன்ற சொன்னது போன்று பிள்ளைங்களை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, சுத்தமாக சுகாதாரமாக குளித்து அதுங்களுக்கு சுத்தமான யூனிஃபார்ம் போட்டு அனுப்புங்க, நல்லா தலை சீவி அழகாக அனுப்புங்க. இந்துவாக இருந்தால் சந்தனம் பொட்டு வச்சு அனுப்புங்க, குங்குமம் வச்சு அனுப்புங்க, திருநீர் வச்சு அனுப்புங்க. இஸ்லாமியர்களாக இருந்தால் அவர்களுக்கு இஸ்லாமியர்களை சொல்லி மந்திரத்தை சொல்லி அனுப்புங்க. கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதனையை சொல்லி அனுப்புங்க. என் பிள்ளை நன்னா இருக்கணும், நன்னா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையை அனுப்புங்க. கற்றுக் கொடுவதற்கு, கற்றுத் தருவதற்கு, பல வித்தைகளை செய்து தருவதற்கு, பல இதுகளை விழாக்களுக்கு விடைகளை செல்வதற்காக ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க. இந்த ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாவம், இந்த ஸ்கூலில் 140 பிள்ளைகள் தான் இருக்குது. சில பிள்ளைகள், சில ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட 35-40 பேர் ஒரு கிளாஸில். அவங்க காலையில் வீட்டுக்கு போகிறது, எப்படா வீட்டுக்கு போய் எப்பா கொஞ்ச நேரம் எப்படா உட்காரலான்னு அப்படி இருக்காங்க. அந்த ஆசிரியர் பேருக்கு ஆசிரியர் கடுமையான உழைப்பு. ஆசிரியர் டீச்சர்னுமோ நினைக்கிறோம், நம்ம டீச்சர் அவங்க என்ன வராங்க, அவங்க என்ன சும்மா கொடைப்பிடிச்சி வந்து உட்காந்துட்டாங்க போயிட்டாங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அந்த டீச்சர்கள், அந்த ஆசிரியர்கள் இந்த பிள்ளைகளை உருவாக்குவதற்கு, இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்கு, இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுத் தருவதற்கு எப்படியெல்லாம் பாடுபட என்பதை நாம் கூர்ந்து பார்த்தாலும் தெரியும்.
அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தவும், ஊக்கப்படுத்தவும், பாடங்களை கற்றுக் கொடுக்கவும், கல்விகளை கற்றுத்தருவோம், போதனைகளை செய்வதற்கும், நல்ல அர்த்தமுள்ள கருத்துக்களை சொல்வதற்கும் ஆசிரியர்கள் தயாராக இருக்காங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்களே ஸ்கூல் தான். நாம் என்ன பண்ணுறதுன்னா, இன்றைக்கு வந்திருக்கிறவன் நான் சொல்ல சொல்லலை, நான் பெருமையோடு அவர்களை நான் இன்றைக்கும் வணங்குகிறேன் வந்திருக்கிற ஆசிரியர் பெற்றோர்களை. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளை படித்து பிறந்ததுமே 2 வயசு 2.5 வயசு அதுக்கிட்ட செல்லை கொடுத்துருவாங்க. செல்லை வச்சுக்கிட்டு அது எதையும் பார்க்காது, தொந்தரவே இல்லை. அம்மா இல்லாத சீரியல் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துருவாங்க, சாப்பாடு செஞ்சுலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 2.5 வயசுக்குள்ள அந்த பிள்ளை செல்லு பார்க்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய சில பேர் இன்னைக்கு வியாபாரமாக்கிட்டான் படிப்பை. இந்த படிப்பை வியாபாரமாக்கி சில கோழி குண்டு மாதிரி அடிச்சு வச்சிடறான். +2 படித்த பொம்பளை பிள்ளைங்கள டீச்சராக வச்சிடறான். இன்னைக்கு இங்கே இருக்கிற ஆசிரியர் MA MPhil MAd இப்படி படித்தவங்க ஆசிரியர்களாக இருப்பாங்க. தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள், அரசாங்கத்தை தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தான் இங்கே. ஆனால் அந்த ஸ்கூலில் எப்படின்னா +2 படிச்சுருக்காரா, ஒரு 8,000 ரூபாய் சம்பளம் வா அப்படின்னு சொல்லி வர வச்சு ஒரு ரூம் எடுத்து அந்த ரூமில் சில பிள்ளைங்களாம் அடைச்சி அந்த பிள்ளைங்களுக்கு என்ன படிக்கும், அந்த பிள்ளை 2-3 வயசு பிள்ளை என்ன படிக்கும், நம்முடைய அது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. எப்படி கேன் மாட்டு குடிக்கிற ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போ என்னதான் குடி தண்ணி வந்தால் கூட, கிணத்து தண்ணி வந்தால் கூட நம்மளாம் கேன் மாட்டு குடிக்கணும், அது ஒரு ஃபேஷன். அந்த மாதிரி பிள்ளைங்களை டை கட்டி போக கட்டி ஷூ போட்டு சின்ன வேன் ஒன்று வரும், அந்த வேலை ஏற்றி டாட்டா காட்டினா, ஆஹா என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது, கான்வெண்ட்டுக்கு போகுது, அப்படி ஒரு பெருமையோடு டாட்டா காட்டி வரும். ஆனால் பணம் எப்படி கரெக்டான்ட்டிங்கன்னா அவ்வளோ கரையும். ஒரு சின்ன பிள்ளை 2 வயசு பிள்ளை சேர்த்து அட்மிஷன் பண்ணி அந்த பிள்ளைய வருதுன்னா அந்த பிள்ளைக்கு 1.5 லட்சம் 1 லட்சம் பணம் வருது. நம்ம தாராளமாக கட்டுவோம். ஆனால் அதில் இருக்கிற படிப்போ அதில் இருக்க ஏதோ ஒன்றுமே இருக்காது. கம்ப்யூட்டருக்கும் ஃபீஸ் வாங்குவோம், ஒன்றும் இருக்காது. ஆனால் அரசாங்க பள்ளியில் எத்தனையோ சலுகைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது, இந்த பள்ளிகளே இருக்குது. நீங்கள் 8வது வரைக்கும் கொண்டு வந்தோம். நாங்கள் இருந்த காலத்தில் தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா தான் 8வது வரைக்கும் கொண்டாந்தார். நாங்கள் படிக்கிறப்ப 5வது, அதுக்கப்புறம் 8வது வரைக்கும் கொண்டாந்தார். இன்றைக்கு 140 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் படிப்பதற்காக என்னென்னமோ ஊர்வலம் நடத்தி பார்க்கணும், இன்னும் பிள்ளைங்களை சேரணும், இன்னும் நிறைய சேரணும். சில பெற்றோர்கிட்ட சொல்கிறோம், சில முடிஞ்ச அளவுக்கு சேர்க்குறாங்க, இப்படிலாம் இருக்குது. ஆனால் பிள்ளைகளை அரசாங்க பள்ளியிலே சேர்க்கணும். வந்திருக்கிறவங்க பக்கத்து வீடு அக்கத்து வீடு நன்றி சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க இவங்ககிட்டலாம் சொல்லுங்கள், அரசாங்கத்தில் நிறைய சலுகை இருக்குது. இந்த அரசு பள்ளியில் படித்து +2 வரைக்கும் படிச்சுட்டு காலேஜுக்கு போகிறேன்னா 1000 ரூபாய், அது ஆண் பிள்ளையாக இருந்தால் பெண் பிள்ளையாக இருந்தாலும் 1000 ரூபாய் அந்த பிள்ளைக்கு மாதம் கொடுக்கணும். இப்போ மாதம் என்னாச்சுங்க 12,000 ரூபாய். இப்போ என் பிள்ளை காலேஜுக்கு போகிறான்னா அரசாங்க பள்ளிகளை படிச்சுட்டு ஒரு காலேஜில் போய் சேர்றான்னா அவன் அந்த பிள்ளைக்கு 1000 ரூபாய், ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு செலவு. அது போல் இன்றைக்கி அரசாங்கம் கொடுக்குது. இன்னும் எத்தனையோ சலுகைகள் கொடுக்க இருக்கிற அரசாங்கம். அந்த சலுகைகளெல்லாம் யாரோ பறிச்சுட்டு போயிடலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஃபேஷனாக போயிடும். இந்த இங்கிலீஷ் மீடியமாக அது இது சேர்த்துறோம். இங்கேயும் ஆங்கிலத்தை கொடுக்கிறதுக்கு ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறார்கள், நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதனால் உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்னும் நிறைய நான் பேசுவேன். உங்களுக்கெல்லாம் என்னடா என்னன்னு வீட்டுக்கு போனோமே, மணி ஆயிடுச்சு, மணி 12 போய் நினைக்கிறேன், மணி ஆயிடுச்சு. நீங்கள் மனசுக்குள்ளேயே ஏதாவது திட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு தயவுசெய்து திட்டாதீங்க. உங்களோட ஒருவனா, உங்களோட ஒருத்தனா, உங்கள் குடும்பத்தோடு ஒரு தம்பியா, ஒரு அண்ணனா, உங்களுடைய சின்ன பிள்ளைங்களா இருந்தால் ஒரு அப்பாவா நான் உங்களை கேட்டுக்கொள்வதா, நம்ம வீட்டு பிள்ளைங்கள நல்லா சுத்தமாக குளித்து நல்ல அழகான ஒரு சீருடைய அணிஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்புங்க. இன்னும் பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களும் சொல்லுங்கள், அந்த பிள்ளைங்களும் அரசு பள்ளியில் சேரணும். அரசாங்கத்தில் பல உதவிகள் இருக்குது, அந்த உதவிகளை யாரோ பறிச்சுட்டு போகிறான், அது நமக்கு சேரணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சேரணும். அதுக்காக உணர்வோடு நமக்கு உரிமையோடு கிடைக்கிற அந்த உதவியெல்லாம் நீங்கள் விட்டுறாங்க.